சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் 12/6/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை எந்த ஒரு சுபகாரியங்களையும் ஆரம்பிப்பதற்கு, சுபகாரியங்களை நடத்துவதற்கு, ஒரு திருமண பேச்சை ஆரம்பிப்பதற்கு இந்த புதன்கிழமையைப் போல அற்புதமான நாள் வேறு கிடையவே கிடையாது. அவ்வளோ ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. இந்த சுபகாரியங்களுக்கு புதன்கிழமை தான் மிக மிக சிறந்தது. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்வார்கள். எல்லாருக்கும் அமைவதில்லை. எனவே அந்த புதன்கிழமை ஆகிய இன்று நாம் இறை வழிபாடுகளையும் செய்து கொண்டு நாம் ஆலய வழிபாடுகளிலே இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்கள் இவற்றையெல்லாம் வழிபாடு செய்து இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே ஐசான்ய திசையிலே அமர்ந்திருக்கின்ற புத பகவான், இந்த புத பகவானுக்கு அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பாசிப்பயறு நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் நமக்கு கிடைக்கக்கூடியது. நாம் நேற்றைய தினம் இந்த ராகு காலம் தொடர்பாக சிந்தித்தோம். தினமும் இந்த 1.5 மணி நேரங்கள் ராகு காலம். திங்கட்கிழமையிலே காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே, சனிக்கிழமைகளிலே 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே, வெள்ளிக்கிழமைகளிலே 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே, புதன்கிழமையிலே 12 மணி முதல் 1:30 மணி வரையிலே, வியாழக்கிழமைகளிலே 1:30 மணி முதல் 3 மணி வரையிலே, செவ்வாய்க்கிழமைகளிலே 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே, ஞாயிற்றுக்கிழமைகளிலே 4:30 முதல் 6 மணி வரையிலே. இது சில மாதங்களிலே, ஓரிரு மாதங்களிலே 5-10 நிமிடங்கள் முன்பின்னாக இந்த நேரங்கள் அமைந்திருக்கும். இவ்வாறு இந்த ராகு காலத்திலே செய்யப்படுகின்ற பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் சிறப்பை தருவது. ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம் என்று இந்த ஜாதகத்தை பார்த்து கணித்து விட்டு சொல்லுவார்கள். இந்த ஜாதகருக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்குது, அல்ல இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது என்று ஒவ்வொன்றையும் சொல். இவ்வாறான தோஷங்களெல்லாம் நிவர்த்தியாவதற்கு இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றுவது. அந்த எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக எடுத்து 2 பாதிகளாக்கி அதில் உள்ள சாறுகள், சதைகள், விதைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி மறுபுறம் திருப்பி கிண்ணம் போல செய்து நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் அம்பாள் மனமிறங்கி அனைத்து நன்மைகளையும் நமக்கு வேண்டிய நல்லவற்றையெல்லாம் தருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இந்த அம்பாளை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்கு வேண்டிய அனைத்தையும் தருபவள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்பதற்கிணங்க இந்த ராகுகால நேரத்திலே நாம் செவ்வாய்க்கிழமைகளிலே அம்பாளையும் பிரார்த்தனை செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெரு வாழ்வு வாழ டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.